ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய யோசனையாக இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக சரி கோதுமை மாவும் ராகி மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தோசை சுடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பார்த்துக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா, தேங்காய், கடலை, அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து சட்னி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெறும் மாவு மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் சுட்டு கொடுத்தோம்னா அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட், வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் பார்த்திங்கன்னா சீவி எடுத்துக்க போகிறேன். கேரட் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் துருவி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் நம்ம தாளிச்சிட்டு நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சட்னியில் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்காக 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி அதில் சும்மா பெரட்டிட்டு மட்டும் நம்ம அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இதை வதங்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போது மறுபடியும் அது பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வேகும். ஸோ அதனால் இதில் சும்மா லைட்டாக மட்டும் பெரட்டிட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவசரமாக சாப்பிட்டு போகிறனால ஸோ நைட் டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேரட் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துட்டு நான் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நைட் டைமாக இருக்கனால இப்போ பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வேறு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால் டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வேறு நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இப்போ மாவை கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சோளம், திணை இதெல்லாமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பாடு வைக்கிறத விட இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் காலையில் அவங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் கொஞ்சம் சத்தானதாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். தோசை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் வரும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்திங்கன்னா வேக விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இந்த நம்ம கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.